என் செல்ல குழந்தையே, நீ எனக்கு செய்கின்ற ஒவ்வொரு பூஜையிலும் மனம் குளிர்ந்து, இன்று உனக்காக இந்த வராகியானவள் வெற்றி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அல்லவா? கோடியில் ஒரு குழந்தை மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய வெற்றி வரத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதனால்தான் இன்று உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நான் அதிர்ஷ்டத்தை செய்திருக்கவில்லை, வாழ்க்கையில் எப்பொழுதுமே எனக்கு பிரச்சனைகள்தான், சோதனைகள்தான் என்று எண்ணுகின்ற குழந்தைகளுக்கானது. நீ தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தையே பெற்றிருக்கின்றாயே, அதன் பிறகு எப்படி அதிர்ஷ்டம் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியும்? அப்படி நீ சொல்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறுதானே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் காரணங்கள் நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். இதற்கு மேலாவது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் உன்னை சுற்றி இருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பல பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் செய்யும். நீ சரியாக கற்றுக்கொண்டால் தேர்ச்சி பெற்று விடுவாய். இல்லை, அரை குறையாகத்தான் கற்றுக்கொள்வேன் என்று சொல்வாயானால் நிச்சயமாக தேறுவது கொஞ்சம் கடினம்தான். தருவதையும் கிடைப்பதையும் சரியாக பெற்றுக்கொள். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் சர்வ நிச்சயமாக சாத்தியமாகும். அந்த நாள் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்துவிட்ட மன திருப்தியும் உனக்கு கிடைத்துவிடும். என் பிள்ளை, எத்தனை முறை நீ இந்த தாயானவளுக்கு பூஜைகளை செய்திருக்கின்றாய், எத்தனை முறை என்னிடத்தில் உனக்கான வேண்டுதலை வைத்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த தாயானவள் உனக்கு எந்த அளவிற்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாள் என்பதனையும் நீ யோசித்து பார்க்க வேண்டும். அம்மா எதுவுமே கொடுக்கவில்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா? அப்படி நான் எதுவுமே தரவில்லை என்று நீ சொல்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ எத்தனை முயற்சிகள் செய்து தோல்வி பெற்றாய் என்று ஒரு முறை என்னிடத்தில் சொல்லிவிடு. நீ தினமும் என் முன்னால் அமர்ந்து கொண்டு, அம்மா இந்த உறவை என்னிடத்தில் சேர்த்து வைத்து விடுங்கள், இவர்கள் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே தவிர அங்கே அதற்கான என்னென்ன முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய்? அந்த உறவை அடைவதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன தகுதிகள் உன்னிடத்தில் இருந்தால் அந்த உறவு எந்த கேள்விகளும் கேட்காமல் தானாக உன்னை வந்து சேரும்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன் தகுதியை தானே நீ வளர்த்து கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் தெய்வத்திடம் முறையிட்டு உன் நேரத்தை செலவிட கூடாது. எதுவாக இருந்தாலும் எல்லோருக்குமே இது பொதுவான விஷயம்தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றிற்குமான காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது என்னவென்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருந்து கொண்டிருந்ததுதான் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது. இன்று நான் சொல்வது போல நீ செய்ய வேண்டும். எந்த விஷயத்தை அடைய நினைத்து இந்த வராகி என் முன்னால் இத்தனை நாளும் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை எனக்கு சொல்லிவிடு. ஏனென்றால் அந்த விஷயம் கிடைப்பதற்கு முன்பாகவே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவை, நீ எப்படி இருந்தால் அது உனக்கு கிடைக்கும் என்கின்ற தெளிவு நிச்சயமாக உனக்கு கிடைத்திருக்கும். அப்படியானால் என் பிள்ளை, அந்த தெளிவினை நீ சரியாக அடைந்து விட்டாயா? அந்த பாதையில்தான் பயணித்து கொண்டு என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றாயா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் கொடுக்கத்தானே நினைக்கின்றேன்.
என் குழந்தைக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கத்தானே அம்மா முயற்சி செய்கின்றேன். ஆனால் அதை பெறுவதற்குரிய இடத்தில் நீ இருந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு தாமதமாகாது. எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேர்ந்து விடும். என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அது உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. என் குழந்தைக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் நினைத்த விஷயத்தை நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது என் பிள்ளை, நீ அங்கேயேதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ ஒரு அடி கூட முன்னோக்கி எடுத்து வைக்கவில்லை. ஒரு அடி கூட எடுத்து வைக்க நினைக்கவும் இல்லை. இப்படியே இருந்துவிட நினைக்கின்ற உனக்கு நான் மட்டும் எதையாவது செய்து உன் வாழ்க்கையை பெற்று கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றாய். சரி, பரவாயில்லை. நீ என்னுடைய குழந்தை அல்லவா? எனக்கு பூஜைகளை செய்து இதை கேட்கின்றாய். அம்மா, நான் உனக்கான அடுத்த கட்டத்தை நீ எப்படி நகர்த்த வேண்டும் என்கின்ற அத்தனை அறிகுறிகளையும் காண்பித்து கொடுக்கின்றேன். நீ சரியாக செய்யும் பொழுது, நீ சரியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர நினைக்கும் பொழுது அம்மா உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றேன். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், அம்மா உன்னை 10 அடி தூரத்திற்கு அழைத்து செல்கின்றேன். இனிமேலாவது எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை என்று புலம்பாமல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த தாயானவள் உனக்கு உறுதுணையாக வருகிறாள் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைக்காதவள் இந்த வராகி. அதற்காக நீ சோம்பேறித்தனமாகவும் எந்த முயற்சிகளும் செய்யாமலும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கானதை தருவேன் என்று நீ நினைக்க கூடாது. என் பிள்ளை, அப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த அம்மாவினுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்றால் நான் சொல்வது போல எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வதிலும் நீ தயாராக இருந்தால் போதும். என் பிள்ளை, நினைத்ததை அடைய வேண்டும். நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும். அதுதான் உன் தாயானவள் எனக்கும் பெருமை. அம்மா உனக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் திறமையாக செய்து கொடுக்கின்றேன். உனக்கான பூஜைகளுக்கான வெற்றி வரமாக அது உன்னை வந்து சேரும். என்னை வணங்கிய பிள்ளைகளை நான் ஒரு நாளும் கைவிட்டதும் இல்லை, கைவிட நினைத்ததும் இல்லை. இனிமேலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையை, மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் எடுத்து வெளியில் எறிந்துவிடு. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய சந்தோஷத்தை பிரதிபலிக்கும். உன் மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை உனக்கு தீர்த்து கொடுக்கும். எவ்வளவுதான் நானும் சந்திப்பேன், எத்தனைதான் இந்த உறவுக்காக நானும் போராடுவேன் என்று என் பிள்ளை சொல்லி புலம்பினாயல்லவா? இனி உன்னுடைய முயற்சிதான் அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு வரும். இந்த வராகியினுடைய ஒத்துழைப்பும் இந்த வராகியினுடைய துணையும் உனக்கு எப்பொழுதும் நிலையாக கிடைக்கும். என் தங்கமே, தன்னுடைய செயல்களால் ஒரு நாளும் கிடைப்பதை இழந்து விடாதே. பேசுகின்ற வார்த்தைகளினால் அருகில் நிற்கின்ற உறவை தள்ளிவிடாதே. உன் பக்கம் தவறு இல்லாத பொழுது இந்த தாயானவள் உனக்காக கேள்வி கேட்பேன். தவறு இருந்தால் தவறு என்று ஒத்துக்கொண்டால் அந்த சூழ்நிலையில் இந்த வராகி உனக்கு உடன் இருந்து உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் உனக்காக உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா இனியும் உன்னோடு தான் பயணிப்பேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பெற்று கொடுக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன். இத்தனை காலம் நீ பட்ட சோதனைகளுக்கு உனக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நல்ல மருந்து உனக்கு கிடைக்கும். கஷ்டகாலம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இருப்பதாக நினைத்துதானே என் குழந்தை நீ இத்தனை நேரமும் மனதிற்குள் வேதனைப்படுகின்றாய். ஆனால் அந்த கஷ்டகாலம் என்ற ஒன்று நீ உருவாக்கி வைத்தது. நமக்கு அது இல்லை என்று மட்டும் ஒரு முறை சிந்தித்துப்பார். நிச்சயமாக நல்ல நேரம் தானாக வந்துவிடும்.
நல்ல காலம் உனக்கு பிறந்துவிடும். நல்ல நேரத்தில் நல்ல சூழ்நிலையை நோக்கி உன்னுடைய பயணம் தொடங்கிவிடும். எல்லாவற்றையும் வெற்றிகரமாக மாற்ற நினைக்கின்ற உனக்கு நான் நிச்சயமாக உடனிருந்து அதனை மாற்றி கொடுப்பேன். எப்பொழுதும் என் அன்பினை இழந்து விடாதே. அம்மா சொல்வது போல கேட்டு அதன்படி நடந்து கொள். உன் முயற்சிக்கான வெற்றி என்னால் கொடுக்கப்படும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.